வியாழக்கிழமை அப்படின்னாலே நாம் யோகிகள், தவசிகள், ஞானிகள், சாமியார், சந்நியாசிகள், சித்தர்கள் அவங்கள பற்றி தாங்க நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி கூட நாம் ஸ்ரீ மருதப்ப ஞானியார் அப்படிங்கிற சித்தரை பற்றி தாங்க பார்த்துட்டுருக்கோம். ஜாதக அலங்காரம் உள்ளிட்ட பழைய ஜோதிட நூல்களில் யார் சாமியாராக மாறுவாங்க, சந்நியாசியாக மாறுவாங்க அப்படின்னு சில தகவல்கள்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. லக்னத்தையும் லக்னாதிபதியையும் சனி பகவான் பார்த்து லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் அவங்களுக்கு சந்நியாசம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லக்னாதிபதியையோ லக்னத்தையும் சனி பகவான் பார்க்குறாருன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை ஞானத்தின் அடிப்படை பார்வையாக மாறுதுங்க. அதே மாதிரி லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் கூட தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு தானமாக தந்துவிட்டு அவங்க சன்னியாசி ஆவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே தனியாக உட்கார்ந்திருந்தாலும், இப்போ நீங்கள் மிதுன லக்னம்னா 10க்குரிய குரு பகவான் 10ல் தனியாக உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கும் சந்நியாச சிந்தனைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீசமோ அஸ்தமனமோ ஆகியிருந்து 10ல் செவ்வாயோ அல்லது சனி பகவான் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த துறவியாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ மருதப்ப ஞானியார் அப்படிங்கிற சுவாமிகளை பற்றி தாங்க. இந்த மகான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மகானாக இருந்திருக்கிறாங்க. 300 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த மகான் வாழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகான் அதாவது சொக்கம்பட்டி ஜமீன், அந்த ஜமீன்லாம் இந்த மகானை அடிக்கடி வணங்கிட்டு போயிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் செண்பகாதேவி அருவிக்கு மேற்புறம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குகை இருக்குது. அந்த குகையில் தான் பல வருடங்கள் உட்கார்ந்து கடுந்தவம் செய்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கடுந்தவம் செய்து அதன் பலனாக பல நன்மைகளை மற்றவங்களுக்கும் செய்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு மிளகாய் வத்தல் சித்தர் அப்படின்னு ரொம்ப பிரபலமான சித்தர், அந்த மகான் உட்கார்ந்து தவம் பண்ணியிருக்காங்க இந்த மகானுடைய ஜீவசமாதியில். அதே மாதிரி இளஞ்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்த பேப்பரானந்த சுவாமிகளும் இந்த மகானுடைய ஜீவசமாதியில் உட்கார்ந்து தவம் இருந்திருக்காங்க. இந்த ஸ்ரீ மருதப்ப ஞானியார் பல சித்துக்கள் தெரிந்திருந்தும் எந்த சித்தும் செய்யாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. வர்றவங்க போகிறவங்களுடைய பிரச்சனைகள் அதெல்லாம் தன்னுடைய நயன தீட்சை, தன்னுடைய கண் பார்வை மூலமாக பார்ப்பதன் மூலமாகவே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த மகான் எல்லாத்துலேயுமே சிறந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. கடுமையான தவம், உண்ண உணவு எதுவுமே இல்லாமல், எந்த உணவும் ஏற்றுக்கொள்ளாமல் கடுந்தவம் செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா தென்காசி நகரில் மலையான் தெருவில் அதாவது இந்த சித்தருடைய ஒடுக்க கோவில் அமைஞ்சிருக்குங்க. கருவறையில் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சமாதி கோவில் கருவறை, அதுக்கடுத்தது அர்த்த மண்டபம், அதுக்கடுத்து மகா மண்டபம்னு 3 பிரிவாக பிரிஞ்சிருக்குங்க. ஐப்பசி 6ஆம் தேதி குரு பூஜை சிறப்பாக இவங்களுக்கு அனுசரிக்கப்படுகிறதுங்க. இந்த ஸ்ரீ மருதப்ப ஞானியாருடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள் அதெல்லாமே தீர ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளாரையும் ஒரு நிம்மதி சேருங்க. எல்லா வகையிலும் யோகமும் உண்டாகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.